வணக்கம்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. லாஸ்ட்டாக நடந்ததெல்லாம் ஒரு தடவை நல்லா திருப்பி பார்த்தீங்களா, படிச்சிங்களா, சொன்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சா? பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோவை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வியூஸ். ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த வியூஸில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அப்படி ஒரு அங்கே வந்து மேலே தலைப்பு இருக்குது வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னாலே எத்தனை பேர் இந்த பார்த்துருக்காங்க வீடியோவை, எத்தனை பேர் பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி பார்க்கும்போது அந்த வியூஸில் நானும் டெய்லி செக் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து போட்ட வீடியோவிலேருந்து அப் டு நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் கூட நான் ஃபுல்லாக செக் பண்ணால் வியூஸ் அப்படிங்கிற ஹெட்லைனில் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் 15 பேர், 16 பேர், 20 பேருக்குள்ளார தான் காமிக்குது. அப்போ ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கக்கூடிய வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த வகுப்பில் 11ஆவதுல பார்க்கக்கூடிய மாணவர்கள் வெறும் 10 பேர் 15 பேர் அப்படின்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அப்போ யாருமே வியூஸில் வந்து பார்க்கலன்னு அர்த்தம். அதாவது யாருமே வீடியோவை பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம அங்கேருந்து வரோம், வந்து உங்களுக்காக வகுப்புகள் எடுக்கிறோம், எங்களை விடுங்க நாங்கள் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கிளாஸ் ஒன்று அமைச்சு அதில் உங்களுக்கு தேவை என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ, நமக்கு ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் கூட இல்லாத நம்ம ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீட்டாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது யாருமே அதை கவனிக்கலை, பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. டெஸ்ட் அப்போ எப்படி எழுதுறீங்க? நான் போடுற வீடியோஸே உங்களால் பார்க்க முடியல, எப்படி உங்களால் டெஸ்ட் எழுத முடியுது கரெக்டாக? அதுக்கும் நானே ரீசன் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன லெசன் டெஸ்ட்டு, என்ன கொஷின் டெஸ்ட்டு அப்படிங்கிற கொஷின் பேப்பர் முதற்கொண்டு நாங்கள் முன்னாடியே போட்டுறதுனால அதை பார்த்துட்டு எழுதுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க மனசாட்சிக்கு பயந்து சரியா பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலித்தனமாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 40 பேர் படிக்கக்கூடிய அந்த 11வது வகுப்பில் வெறுமனே 10 வியூஸ் 12 வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? சும்மா அனுப்பிட்டு போகிறாங்க, ஏனோ ஒன்று அனுப்புகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்களா? தமிழ் மட்டும் நான் சொல்லலை, எல்லா சப்ஜெக்டும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் வியூஸ் எடுத்துக்கிட்டால் 10 வியூஸ் 15 வியூஸ் தான் இருக்குது. இது யாருமே மறுக்க முடியாது. வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அனுப்புகிற லிங்க்கை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே லிங்க் எடுத்து பாருங்கள். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற இவ்வளோ குழு இருக்கும் பொழுது நீங்கள் வெறுமனே சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ கூட பார்க்க முடியலன்னா என்ன பண்ணலாம்? அதான் ஒரே வரையில் சொல்லணும்னா, உன் வாழ்க்கை உன் கையில். நடத்துகிறோம், அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ஸ்கூலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்களும் வந்து நடத்திட்டு போயிடுறோம். அப்போ எங்கள் கடமை இதோட முடியுது, உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறோம். எவ்வளோ உங்களை வந்து தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த கருத்துக்களை அவ்வளோ தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சிடுறோம். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வீடியோஸை பார்க்குறது இல்லை, சும்மா வெறுமனே வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு பொழுது கழிச்சுக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட். இதுக்கப்புறம் உன்னுடைய தலையெழுத்து நீ தான் பார்த்துக்கணும். சரி, பார்க்குறேன். அடுத்த இனிமேல் அனுப்புகிற போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை வியூஸ் வருதுங்கிறத நான் அடுத்த கிளாஸில் சொல்லுவேன், பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்து கிளாஸ்குள்ளார போகலாமா? சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புள்ளையும் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இதில் என்ன யார் எழுதுனது அப்படின்னா இன்குலாப். இன்குலாப்பினுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சாகுல் அமீது. இன்குலாப்புடைய ஔவையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்குலாப் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல். அதாவது 3 ஔவையார் அந்த கதையில் வருவாங்க. என்ன அதில் முக்கியத்துவம், என்ன அந்த நாடகத்தில் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, 3 கால ஔவையார்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உரையாடல் அமைஞ்ச ஒரு நாடக நூல், அருமையான ஒரு நாடக நூல். படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிங்க. அதில் வந்து
சங்ககால ஔவையார், அப்புறம் நவீன கால ஔவையார், இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஔவையார்கள் உரையாடுவாங்க அந்த ஔவையார் நாடகத்துல. அவ்வளோ அருமையா இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கவிதை, நம்ம சாகுலமி இன்குலாப் பார்த்தீங்கன்னா கவிதையா இருக்கட்டும், சிறுகதை, கட்டுரை, நாடகம், இதுல மொழிபெயர்ப்பு, இதுல எல்லாம் பறந்து விரிந்த ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நாடகமும் ரொம்ப அருமையாக எழுதக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதை தொகுப்புகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற பெயர்ல முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இவருடைய கவிதைகள் அத்தனையும் முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவருடைய உடலை செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு நன்கொடையா கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிட்டதன் பேர்ல இவருடைய உடலை இவர் மரணத்துக்கு பிறகு செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம சாகுல் ஹமீதை பற்றி, அதாவது இன்குலாப்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து இந்த பாடலுக்குள்ளார போகலாம். இந்த செய்யுள் பகுதிக்குள்ளார ஒவ்வொரு பிள்ளையும், தலைப்பு ஒவ்வொரு பிள்ளையும். நம்ம பாரதியாருடைய காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எப்படி காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவர் மரம், செடி, கொடி, சின்ன சின்ன புல், ஓரறிவு கொண்ட அந்த புல் கூட தன்னுடைய இனம் அப்படிங்கிற மாதிரி பாடல் அமைச்சு பாடியிருக்கிறாரு. இந்த பாரதியினுடைய நடை வடிவம்னே சொல்லலாம். பாரதி எப்படி காக்கை, குருவி, எங்கள் ஜாதி, கூவும் குயிலும், கரையும் காகமும் விரியும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள்லாம் எப்படி பாடினாரோ அந்த மாதிரி அதே மாதிரி இவருடைய நடையில கூவும் குயிலும் கரையும் காகமும் எனது கிளையில் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துல மனிதர்களுக்கு மனிதர் மட்டுமே சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசியுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது ஒரு விதத்துல எல்லாமே சொந்தம் தான். அந்த ஓரறிவு படைத்த உயிராக இருக்கட்டும், 6 அறிவு படைத்த மனிதனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த உலகத்துல வாழலாம் வந்திருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் அரவணைச்சு அன்பால வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளினுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பாடல் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய இன்குலாப் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சாரு இந்த உலகத்துல, ஓரறிவு முதல் 6 அறிவு இருக்கக்கூடிய அத்தனை அறிவு படைத்தவர்களிடமும் எப்படி அன்பாக நடந்துக்கணும், அவங்க கிட்ட எப்படி நாம வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவரும் அதை கடைபிடிச்சிருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையும் பட்டிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான வரிகள் தான் இந்த பாடல்னு சொல்லலாம். இப்போ பாடலுக்குள்ளார போறேன். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். வெறுமனே அந்த புல்லுன்னு சொல்லாம அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைக்கிறது. எப்படி பாருங்க, ஒரு அதிசயமான ஒரு மனிதர்னு சொல்லலாம். புல் அப்படின்னு கூட நம்ம சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படக்கூடிய இந்த நிலைமை இல்லை. அந்த புல்லுக்கும் ஒரு பெயர். புல் 2 வகை இருக்கு. இது புல், ஒரு வகை மரம்னு சொல்லலாம். புல் இது ஒரு வகை பறவை. இப்போ பறவையை புல்லுன்னு சொல்றோம். இந்த புல் எதை குறிக்குது? வயல்கள் வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வகை செடி வகை இல்லையா, அந்த புல்லை குறிக்குது. அப்ப என்ன சொல்றாரு? ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஒவ்வொரு புல்லுக்கும் அந்த ஓரறிவுன்னு சொல்லுவாங்க அந்த புல்லுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பெயரை வச்சு அதையும் தன்னுடைய இனமாக, அது மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு நம்மளுடைய இன்குலாப் அப்படின்னு சொல்லலாம். பறவைகளோட எல்லை கடப்பேன். பறவைகளோட சேர்ந்து பறவையா பறக்கணும். எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் தான். ஒரு பறவையை பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவை மாதிரி நம்ம பறக்க முடியாதா அப்படின்னு அடுத்த செகண்டே நினைப்போம். ஸோ அந்த மாதிரி பறவைகளோடு எல்லை கடப்பேன், பறவைகளோடு சேர்ந்து தானும் பறவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இந்த பறவைகளுக்கு தான் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம், ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், எல்லா பறவைகளும் பறந்து போகும். அந்த மாதிரி நம்மளால முடியுமா? முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி நான் பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன்.
கல் மண், அவ்வளவுதான். அதுக்கு பெயர் கூட இல்லை. ஆனா அதுக்காக ஒரு செல்ல பெயரை வச்சு அதை சொல்லி நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீளும் கைகளில் தோழமை தொடரும். நான் வந்து ஒவ்வொருத்தரையும் நண்பராக தோழராக நினைச்சு என்னுடைய கை கொடுக்குறேன். அவர்கள் துன்பப்படும் பொழுது என் கை அவர்களுக்காக நீளும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? மற்றவர்கள் துன்பப்படும் போது என்னோட கை அவர்களுக்காக எப்பவுமே நீளும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீளாத கையிலும் நெஞ்சம் படரும். இப்ப பக்கத்தால ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட உதவின்னு கேட்கும்போது நம்ம கை நீட்டி உதவி செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா, வேறு நாட்டுல இருக்கக்கூடியவர்கள், வேறு மனிதர்கள், அவர்களுக்கு உதவி தேவைப்படுது. அந்த நேரத்துல நம்முடைய கைகள் அவர்களுக்கு நீளுமா? பக்கத்துல இருந்து அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமலும் போகலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்காக என் நெஞ்சம் தொடரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என் நெஞ்சார என்னால எந்த உதவி அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரியான உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கை நீளாத இடத்தில் என்னுடைய நெஞ்சம் நீளும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையரும் ஒருத்தர் பார்க்காமலே நண்பர்களாக இருந்தாங்க, மனமொத்த நண்பர்களாக. இப்ப பாருங்களேன், அந்த மாதிரி யாருமே ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அவர் யாருன்னு இவருக்கும் தெரியாது, இவர் அரசனா அப்படின்னு அவருக்கும் தெரியாது, இவர் ஒரு புலவரா அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியாது. அப்படி இருந்துமே ரெண்டு பேரும் மனதால் ஒத்த நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அது உண்மையான விஷயம் தான். பிசிராந்தையர் இறந்த உடனே கோப்பெருஞ்சோழரும் வடக்கிருந்து உயிர் துறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மனமொத்த நண்பர்களாக இருக்க முடியும்? அப்படியும் இலக்கியத்துல இருந்திருக்காங்க. அப்ப வேறு நாட்டுல இருந்தாலும் சரி, வேறு மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது என்னுடைய நெஞ்சம் கண்டிப்பாக கை நீளுதோ இல்லையோ என்னுடைய நெஞ்சம் அவர்களுக்காக படரும், நீளும், நெஞ்சம் உருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வேற ஒருத்தருக்கு துன்பம்னு இருந்தாலுமே அவங்க வேற ஒருத்தர் தானே, அவங்க துன்பத்துக்காக நாம ஏன் வேதனைப்படணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம அவர் அந்த மாதிரி வேதனைப்படக்கூடியவர்களை பார்த்து என்னுடைய நெஞ்சம் கண்டிப்பாக உருகும், படரும், அவர்களுக்காக உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய். இந்த உலகமே ஒரு கடலா மாறணும், எனக்காக உலகமே ஒரு கடலா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. கடல் எவ்வளவு பெருசு, அது எங்க தொடங்குது எங்க முடியுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம் இல்லையா? நம்ம பூமியே பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டதுன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் எவ்வளவு பெருசு இல்லையா? அப்பேற்பட்ட இந்த உலகமே எப்படியோ மாறிடணும் அப்படின்னா ஒரு கடலா மாறணும். உலகுக்கு வேண்டும் நான் ஒரு துளியாய், அந்த கடலுக்குள்ளார ஒரு துளியா நான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த உலகமே கடலா மாறணும், அந்த கடலுக்குள்ளார நான் ஒரு துளியாய் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளையில் அடையும். இப்ப கூவக்கூடிய குயிலா இருக்கட்டும், கரையக்கூடிய காகமாக இருக்கட்டும், விரியும் எனது கிளைகளில் அடையும். என்னுடைய கிளைகள் இருக்கு, அதுல கண்டிப்பா அதுவும் வந்து அடையணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு மரம்னு அர்த்தமா? இல்ல. என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நான் வந்து மற்ற உயிர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கணும். அப்போ ப்ளூ கிராஸ் இருக்காங்க. ப்ளூ கிராஸ் எதுக்காக இருக்காங்க? இந்த விலங்குகளுக்காக தான் இருக்காங்க. அவங்க விலங்குகளுக்கு ஒரு துன்பம்னா அவங்க தான் முதல்ல வருவாங்க. அப்ப அந்த மாதிரி நானுமே என்ன பண்ணணும், மற்ற உயிர்களுக்கு ஒரு ஆபத்துனாலும் நான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் இருந்தாரு. புத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர், பாவம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க மிஸ், நம்ம நடக்கும்போது எப்படியும் நம்ம காலில் ஒரு எறும்பு கூடவா மிதிப்படாம இருக்கும், சாகாம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா புத்தர் நடக்கும்போது என்ன பண்ணுவாராம், மயில் இறகால கீழே வந்து தரையை வந்து கூட்டிக்கிட்டே நடப்பாராம். எதுல? மயில் இறகால அப்படியே கூட்டிட்டு நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எறும்புகள், சின்ன சின்ன எறும்புகள், பூச்சிகள்லாம் அப்படியே நகர்ந்துடும் இல்லையா? அப்ப அந்த பாதைகளையா நடந்து போவாராம். ஒரு சின்ன எறும்புக்கு, ஒரு பூச்சிக்கு கூட பாவம் எண்ணாதவர் அப்படின்னா புத்தரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்குலாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற உயிரினங்களுக்கும் நான் பாதுகாப்பு தரணும், மற்ற உயிரினங்களும் எனக்குள்ளார வந்து அடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும். போதி நிழலும், அதாவது போதி மரம்னு சொல்றோம். எந்த வகையான மரம் இருந்தாலும் சரி, அந்த நிழலும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்துக்களுடைய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சொல்ல வர்றாரு, போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும். சிலுவைன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடியது சிலுவை.
அதே மாதிரி பிறைனா முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடியது. அப்போ போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் அப்படின்னா என்ன? 3 மதங்களும் அர்த்தம். பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். இந்த 3 மதங்களுக்குள்ளார எந்த ஒரு பாகுபாடும் எனக்கு இருக்கக்கூடாது, அனைவரும் சமமாகவும் சமத்துவ புனலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சமத்துவத்தோட இருக்கணும், சகோதரத்துவத்தோட 3 மதங்களோட நான் இருக்கணும், இதுல எந்த மதத்தையும் தனிமைப்படுத்தி காட்டக்கூடாது, உயர்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த 3 மதங்களோடும் நான் அன்போடும் பரிவோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும். எந்த ஒரு மூலையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும், வேறு எந்த நாட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் நடந்தாலோ அந்த இடத்துக்கு என்னுடைய செவிகளிலே எதிரொலி கேட்கும். அது என்னுடைய செவிகளில் கேட்கும். அதுக்கு நான் போய் முன்னாடி நிற்பேன். அந்த துன்பத்திற்கு நன்மை நடப்பதற்காக ஆதரவாக நான் அந்த இடத்துல போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளியை வச்சுக்கலாம். ஒரு கிளியை ஒரு கூட்டுக்குள்ளார அடைச்சி வைக்கணும். அது என்ன பண்ணும்? முதல்ல அந்த கூட்டை எப்படியாவது உடைச்சிட்டு போய் வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறகை போட்டு 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 கம்பியில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி இந்த சிறகுகளால் அடிச்சு பார்க்கும். அதாவது முடியவே முடியாது. அப்போ அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும்? அந்த கூண்டுக்கு பழக்கப்பட்டு போயிடும். ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அந்த கூண்டுக்கு இதாகாது, அந்த இடத்துக்கு அது ஒத்து போகாது. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு தான் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பழகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கூண்டில் மோதும் சிறகுகளோடு இடது சிறகிலும் குருதியின் கோடு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூண்டில் அடைப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய குருதி என் மீது விழக்கூடிய குருதி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அது எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சமயம் கடந்து மானுடம் கூடும், சுவர் இல்லாத சமவெளிதோறும். அப்ப சமத்துவம் கடந்து சமயம் கடந்து நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயத்துலயும் இன்னைக்கு ஜாதி ஈவன் ஸ்கூல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணணும் அப்படின்னா ஜாதி சான்றிதழ் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அப்ப இந்த ஜாதி இந்த சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து சுவர் இல்லாத சமவெளி தோறும். அப்ப இந்த உலகமே எப்படி இருக்கணும்? இந்த சமயங்கிற சுவர் இல்லாம எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கணும், சமவெளியாக இருக்கணும். சமவெளின்னா என்ன? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சமவெளின்னு சொல்றோம். அப்ப இந்த சமயங்கிற சுவர் இருந்தாதான் மாறுபட்டு தோணுது. அப்ப இந்த சமயங்கிற சுவர் இல்லாம எல்லாமே எப்படி இருக்கணும்? சமவெளியாக, எல்லாமே சமமாக இருக்கணும். குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன். இன்னைக்கு எல்லாருமே ஒரு சிலர் பட்டையை போட்டா ஒரு ஜாதின்னு சொல்லுவாங்க, பொட்டு குங்குமம் வைக்கிறவங்க ஒரு ஜாதின்னு சொல்லுவாங்க, சந்தனம் வைக்கக்கூடியவர்கள் ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரியான எந்த குறியும் இல்லாத எல்லாருமே ஒரே மதம் தான், எல்லாரும் ஒரே ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணக்கூடிய மக்களின் முகங்களில் மட்டுமே நான் விழிப்பேன் அப்படிங்கிறாரு. மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். மனிதம் அப்படிங்கிற பாடலை மட்டும்தான் நான் இசைப்பேன். அப்ப ஜாதி மத பேதம் அப்படிங்கிறதையும் கடந்து இந்த ஓரறிவா இருந்தாலும் சரி, 6 அறிவா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சமம் அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா எல்லாருமே ஒண்ணுதான், ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு உயிராக இருந்தாலும் அது மேலேயும் நாம அன்பு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடல சொல்ல வர்றாரு. ஒவ்வொரு புள்ளையும் வெறுமனே ஒரு புல்லா இருந்தா கூட அது புல் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. அப்ப அதையும் ஒரு உயிராக பாவித்து அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்பு காட்டணும், அதுக்கும் நம்ம அன்பை காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாடல் மூலியமா சொல்ல வர்றாரு. ஸோ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல எல்லாருமே ஒண்ணுதான், ஜாதி மத பேதம் சமயம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், எல்லார் மேலேயும் அன்போடு இருக்கணும். மற்ற நாடுகளுக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நமக்காக நடந்ததுன்னு நினச்சி நாம துன்பப்படணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த கொரோனா டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் 12-11 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 8 லட்சம் பேர் பக்கத்தால் இறந்துருக்காங்க. அப்போ இறந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு சந்தோஷப்படுறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப வேதனைப்படும். கண்ணில் இருந்து தண்ணி வரலன்னா கூட சுச்சோ இத்தனை பேர் இறந்துட்டாங்களா
அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம வேதனைப்படுறோம் இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் அதை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னாலுமே நாம் அந்த இடத்துல முன்னாடி போய் நிற்கணும். அவர்களுக்காக நாம் நம்மளுடைய கை நீளணும், நம்மளுடைய தோழமையும் படரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை படித்து பாருங்கள். ரொம்ப எளிமையான செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். படிக்கும் பொழுதே நமக்கு அதுக்கான பொருள் புரியும். அதனால் ஒரு தடவை படிங்க. படிச்சுட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியாப்பா? தேங்க்யூ.